நெல்லை மாவட்டம் முன்னீர் பள்ளத்தில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசும் சம்பவம் முழுக்க சிசிடிவியில் பதிவாகி அது வெளியான காட்சி மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த திமுக ஒன்றிய கவுன்சிலர் சரஸ்வதி செல்வசங்கர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த 4 பேர் இந்த பைக்கில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு தெரிந்தது. அந்த 4 பேர் அடுத்ததாக நெல்லை டவுன் அதற்கு முன்பாகவே நெல்லை டவுனில் கூடிய ராயல் என்ஃபீல்டு பைக் ஷோரூம் முன்பாக அந்த கடையின் ஷோரூம் முன்பாகவே ஒரு பெட்ரோல் குண்டு வீசியிருந்தார்கள். அந்த காட்சிகளும் அதுக்கு பின்னர் தான் விசாரணை தெரிய வந்தது. அதற்கு இடைப்பட்ட நேரத்தில், அதாவது 2 மணிக்கு இந்த என்ஃபீல்டு ஷோரூம் முன்பாக பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் 3 மணிக்கு தளபதி சமுத்திரம், வள்ளியூர் இருக்கு தளபதி சமுத்திரம் வரை பைக்கில் அருவாளோடு சென்று அங்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்கில் மிரட்டி அங்கு பெட்ரோல் வாங்கிவிட்டு பின்னர் 5 மணிக்கு முன்னீர் பள்ளத்தில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் வீட்டின் முன்பாக பெட்ரோல் குண்டுகளை வீசியிருக்கிறார்கள். இந்த 3 சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட 4 பேரையும் தொடர்ச்சியாக தேடி வருகிறார்கள். இதுக்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் 3 பேர் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் ஒருவரை தேடி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.